ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்ன ஒரே லைட் செட்டிங்காக இருக்குது, ஏதோ கோவிலாக இருந்துன்னு பார்க்குறீங்க. இல்லைங்க, பிஆர் பேலஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பர்த்டே ஃபங்க்ஷனுக்காக தான் வந்திருக்கேன் நான். ஸோ அதுக்காக தான் அந்த என்ட்ரன்ஸில் வந்து நின்றுட்டுருக்கேன். இப்போ இனிமேல் தான் உள்ளே போகணும். எந்த சைடு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கிறதுக்குள்ளே எங்கள் பாருங்கள் போர்டு வச்சுட்டு இதுதான் இங்கே தான் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி நம்ம வந்த பர்த்டே பார்ட்டி இதுதான் சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். சரி உள்ளே போகலான்றதுக்குள்ளே என் ஃப்ரெண்டோடைய குழந்தையோட பர்த்டே தான் இது ஆக்சுவலாக. ஸோ அவங்க வந்து முன்னாடியே வந்து எங்களை வெல்கம் பண்ணி உள்ளே கூப்பிட்டு போனாங்க. உள்ளே போனதும் பார்த்தீங்கன்னா பர்த்டே பேபியை வந்து ஒரு சின்ன காரில் வந்து நல்லா அழகாக உட்கார வச்சுட்டு அதை வந்து ரிமோட் கண்ட்ரோல்லே வந்து கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அதை வந்து மூவ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதில் பாருங்கள் அந்த குட்டி பாப்பா வந்து ஸ்டேரிங்லலாம் நான் கை வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு வாயில் கை வச்சுட்டு நல்லா சூப்பராக ஓட்டிகிட்ருக்காரு சார். கேக் வெட்டுறதுக்காக நல்லா காரில் போய் இறங்கலாமேன்னு சொல்லிட்டு அந்த ஒரு செட்டப்பில் வந்து எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ நாங்களும் வந்து அப்படியே சுற்றி சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். ஏன்னா என்னுடைய ஃப்ரெண்டோடைய இது தானே ஃபங்க்ஷன் தானே. ஸோ எனக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க யாரும் இல்லைன்றதுனால நான் அவரை பார்க்குறதும் என்னை பார்க்குறதும் என் ஃப்ரெண்டை பார்க்குறதும் இப்படியாவே போயிட்டு இருந்துச்சு. சரி சுற்றி சுற்றி பார்த்துட்டு ஃபோட்டோக்கு போஸ் கொடுத்துட்டு நின்றுட்டு இருந்தோம் நாங்கள். அந்த பக்கம் வந்து கேக்குக்காக எல்லாம் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ ஆனால் அந்த குட்டி பாப்பா ஒரே அழுதுட்டு இருந்தான்றதுனால அவங்க சமாதானப்படுத்திட்டே வர கொஞ்சம் அப்படியே ரவுண்ட் அடிச்சிட்டு இருந்தாங்க. பாவம் வந்து மோஸ்ட்லி வந்து ஃபஸ்ட்டு பர்த்டேனாலே வந்து அம்மா அப்பாங்க வந்து அந்த குட்டீஸை வந்து சமாதானப்படுத்துறதே வேலைங்க. ஆமாம், இங்கே ஃபங்க்ஷன் எல்லோரும் இருக்கும்போது நீ எங்கே நான் தனியாக எங்கேயோ போயிட்டு வரேன் நானும் என் போனோன்னு தானே பார்க்குறீங்க. என்னடா நடக்குதுங்க? எங்கேயும் இல்லைங்க, சும்மா போர் அடிச்சுட்டே இருந்துச்சுன்னு சொல்லிட்டு சரி உள்ளெல்லாம் அந்த பக்கம்லாம் ஏதோ வழியெல்லாம் போகிற மாதிரி இருந்துச்சு. சரி என்ன தான் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வரலாமேன்னு சொல்லிட்டு நானும் அவளும் போயிட்டு இருந்தோம். போய் பார்த்தா அங்கே தாங்க முக்கியமான இடமே இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிட்டோம். வெரி குட், கீப் இட் அப். என்னன்னு பார்த்தீங்கன்னா சாப்பாடு இடம் தாங்க. எப்போ பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு நம்ம வந்த வேலையை அங்கே தானே பார்க்க முடியும். இருந்தாலும் வந்து கேக் கட் பண்ண முடியாது, அந்த பக்கம் போகணும் அப்படின்றதுனால நாங்கள் திரும்பி இங்கே வந்துட்டோம். இப்போ பாருங்கள் கேக் கட் பண்ண வைக்கிறதுக்காக அந்த குட்டி பாப்பாவுடைய கையில் அந்த நைஃபை கொடுத்து கட் பண்ண வைக்கிறதுக்குள்ளே அவங்க அப்பா அம்மாவும் ரொம்ப நேரமாக போராடிட்டு இருக்காங்கங்க. ஆனாலும் அவனே தான் கட் பண்ணி ஆகணுமே, பர்த்டே பேபி தானே இப்போ கேக் கட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவன் கையில் எப்படியாவது வச்சு நம்ம கட் பண்ண வச்சிடலான்னு அவங்களும் ரொம்ப நேரம் போராடி கட் பண்ண வச்சுட்டாங்க. இருந்தாலும் பின்னாடி பக்கம் பாருங்கள் அந்த கார்ட்டூன் சீரீஸ்லாம் வந்து ஓடிட்டுருக்கு பாருங்கள், அனிமேட்டடில் வந்து அதெல்லாம் வந்து பார்த்துட்டு இருந்தான் அவன். திரும்பி இந்த சைடே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு. அப்புறம் இந்த பக்கம் கேக் வந்து எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணலான்னு சொல்லிட்டு எப்படி பார்க்குது இல்லைங்க, டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுக்குறாங்கன்றதுனால தான் சும்மா அந்த பக்கம் நின்றுட்டு இருந்தேன் நான். நீ கேக்கு சாப்பிட்டதெல்லாம் போதும்னு சொல்லிட்டு நீ சாப்பிட போன்னு சொல்லி நான் அனுப்பிச்சிட்டாங்க உள்ளே. சாப்பாடு ஹாலுக்கு வந்தாச்சு. அது பாருங்கள் எல்லாமே மேட்சிங்காக இருக்குது. இலைக்கு மேட்சிங்காக சேர் போட்டு வச்சுருக்காங்க, நல்லா ஒரே க்ரீனிஷாக இருந்தது. ஸோ நாங்கள் வந்து உட்காந்தாச்சு. சரி என்னடா இது, இந்த பக்கம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வர வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வர பார்த்துட்டு வந்தோம். சரி இப்போ எழுந்து போய் ஃப்ரூட்ஸ் ஃபஸ்ட்டு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்குள்ளே இலையில வந்து நம்மளுக்கு பரிமாற ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எடுத்ததுமே சிக்கன் கிரேவியை வச்சுட்டாங்கங்க. என்னடா கிரேவியை வச்சுட்டு இடியாப்பெல்லாம் வச்சுட்டக்கப்புறம் எங்கே எழுந்து போய் ஃப்ரூட் சாப்பிட்றது, சரி இதையே சாப்பிட்ருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே பார்த்தா பிரியாணியும் போட்டாச்சு, மட்டன் பிரியாணி. அப்புறம் வஞ்சிர மீன் வந்து ஒரு நல்லா ஃப்ரை பண்ணி சூப்பராக வச்சுருந்தாங்க பொரிச்சு. அப்புறம் சிக்கன் 65 வச்சுருந்தாங்க, கத்திரிக்காய் தொக்கு, அதுக்கப்புறம் அந்த ஆஸ்யூஷுவல் வைக்கிற மாதிரி வெங்காய பச்சடி அதெல்லாம் வச்சுருந்தாங்க. சிக்கன் கிரேவிக்கு அந்த இடியாப்பம் வச்சுருந்தாங்க. இந்த பக்கம் ஒரு கிரேவி வச்சாங்க. என்னென்னு பார்த்தா எறா தொக்கு, அதாவது ப்ரான் மசாலாவே வந்து வச்சுருந்தாங்க. ஸோ அதுவும் ரொம்ப நல்லா இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் அதெல்லாம் முடிச்சுட்டு இந்த பக்கமாக வந்தோங்க. ஐஸ்கிரீம் எல்லாம் வாங்குறதுக்குன்னு வந்தால் பான் வந்து அங்கே இருந்துச்சு இல்லையா, அதையும் ஒன்று கையில் எடுத்துக்கிட்டேன். அதான் அவர் சொல்லி எனக்கு கிண்டல் பண்ணிட்டு இருக்காரு. அது அப்புறமா எடுத்துக்கிட்டேன், என்ன இப்போவே எடுத்து கையில் வச்சுக்கிட்டேன்னு. அரசியல்லாம் இதெல்லாம் சாதாரணமாப்பா.